தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த உலகத்தில் எங்கு கொண்டு போய் விட்டாலும் தன்னோட இலக்கிலிருந்து மாறாத தன்மை கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களை எப்போவுமே தான் உண்டு, தன்னோட வேலை உண்டு, தன்னிலை மாறாத, அதாவது சிங்கம் மாதிரி குணம் கொண்டவங்க. வெட்டினாலும் உருக்குனாலும் என்ன பண்ணாலும் எங்கே தூக்கி வீசினாலும் தங்கம் தரம் குறையாதது. அதுபோல் தனுசு ராசியும் தன்னோட தரத்திலிருந்து குறையாத ஆட்கள். எவ்வளவு கஷ்டமான சூழல் வரட்டும், பிறவி குணம் என்ன? உண்மை, நேர்மை, உழைப்பு, தன்னை சார்ந்தவங்களை உயர்வாக எண்ணங்கள். இதை சொந்தமாக வச்சுக்கிட்டு இது நாள் வரைக்கும் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நேர்மை தவறிட்டால் என்றைக்கோ மண்ணோட மண்ணாக போயிருப்பீங்க. ஆனால் உங்களால் மற்றவங்க பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஆமாம், இவன் பெரிய உண்மை, உழைப்பு, அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு நாளைக்கு பாரு ஆளே இல்லாமல் போக போகிறான், அப்படி கூட சில பேரோட வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சதே கிடையாது. உங்களை தூத்தி பேசுகிறவங்க, உங்களை தாழ்த்தி பேசுகிறவங்க முன்னாடி வார்த்தையால் கூட, கோபத்தாபங்களை கூட நீங்கள் காட்டுனதே கிடையாதுங்க. செயல்பாடுகளால் பதில் சொல்லக்கூடியவங்க. பேசுட பரவாயில்ல, நான் ஒரு நாளைக்கு சாதிச்சு காட்டுறப்ப நீ சைலண்ட் ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும்தாங்க பேசிக்கிட்டே இருக்கும், ஆறாவாரத்தை ஏற்படுத்தும். அது ஓகேங்களா, மற்றவங்க தயங்கி நிற்கக்கூடிய வேலையை சர்வ சாதாரணமாக செய்வீங்க. உங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு திரும்ப உங்ககிட்ட மோதுறதுக்கு மூஞ்சி முகமே இருக்காதுங்க. அடிக்க மாட்டீங்க, திட்ட மாட்டீங்க, கத்த மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்க. உங்களை வீழ்த்தணும்னு நினச்சவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உயர்வானதுங்க. நீங்கள் உயர்வானவங்க, நீங்கள் செய்யக்கூடிய செயலையே அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஒதுங்கி நிற்பாங்க, கை கட்டி நிற்பாங்க. அது உறுதி. அதெல்லாம் இருக்கட்டுமா, ஏதோ சொல்கிறேன், நல்லா தான் இருக்குது, உண்மையாக நாங்கள் அப்படியான்னு யோசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா எங்களுடைய நோக்கம் பெருசு, அதை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணுறது கடினமான உழைப்பினால் மட்டும்தான் முன்னேற முடியும். சரி, இந்த பதிவு எதுக்குமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை சொல்கிறேங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், உழைச்சிட்டு இருக்கேன், முன்னேற்றம் வருது. மற்றவங்களுக்கு அது உயர்வாக தெரிஞ்சாலும் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பெருசுங்கிறதுனால மற்றவங்களினுடைய பார்வைக்கு நம்ம என்ன குறைச்சி எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுடைய தேவை அப்படிங்கிறது அதிகம். என்னை சார்ந்தவங்களை நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய வாய்ப்புகள் எனக்கு தேவை, நிறைய நான் உழைக்க வேண்டியிருக்கு. இந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு கண்டிப்பாக விலகணும், என்னால் முடியலை, போராட்ட முடியலை, இப்படி மனநிலையை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அந்த மனநிலைக்கு, அந்த போராட்டத்திற்கு பதில் தரக்கூடிய வகையில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக தன்னோட உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு பயிற்சி ஆகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்குமே நல்லதொரு மாற்றத்தை, அதாவது கடகராசியில் உக்காந்துட்டு குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு விழுதுங்க. 8ஆம் வீடு அப்படிங்கிறது தான் அஷ்டமம். எல்லாரும் சொல்கிற ஒன்று தான், 8ஆம் இடமா, அந்த இடத்துல பெருசாக எதுவும் வேலை செய்யாதுப்பா. நல்ல ஆள் வந்தாக்கா ஒன்றும் பலன் கிடைக்காது, கெட்ட ஆளுங்க வந்தால் சிறப்பாக வேலை செய்வாங்க, பாதிப்பு மேலே பாதிப்பு வருமே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது தற்காலிகமான பயிற்சிங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த பயிற்சி அப்படிங்கிறது குறிப்பிட்ட நாட்களுடைய பயிற்சி. தனுசு ராசிக்கு பாதிப்பை கொடுக்காதுன்னு சொல்கிறேன். ஏமா, நல்லதாக வந்தாலே எங்களுக்கு நல்லது நடக்காது, இதில் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் எங்களுக்கு நல்லது நடக்க போகுதா? கண்டிப்பாக நல்லது நடக்குங்க, அதை சொல்கிறேங்க. தர்மம் தாங்கும் தனுசு, துன்பம் தீர்க்கும் குருவின் கணமே, அதிர்ஷ்டம் அருள் பொழியுதே, ஆயுள் முழுவதும் உயர்வு தருமே. கடகத்தில் குரு பகவான் காத்தரில் தனுசு ராசியில் வாழ்வோர் துன்பம் தவிர்த்து திருமணம், பிள்ளைகள், தொழில் விளங்க, தெய்வ அருள் கொண்டு செல்வம் பெறுங்க. உச்ச குருவின் அருள் பெருக, சோதனைகள் சோர்வடைய, அதிர்ஷ்டம் கதவினில் நிற்க தனுசு ராசிக்காரர்கள் உயர்வு பெறுவது உறுதிங்க. கடகத்தில் குரு பகவான் உச்சமாக அமர தனுசு ராசியினருக்கு அதிர்ஷ்டம் பெருக, திருமணம், பிள்ளை, தொழில், தர்மம் மலர, அனைத்து சோதனைகளுமே வெற்றியில் முடிவடையுங்க. என்னம்மா, சொல்லக்கூடிய பலன்களை பாட்டாவே படிச்சிட்டியா? ஆமாங்க,
விளக்கத்தை பார்த்துருவோமா? சதா நேரமும் முன்னேற்றத்திற்கான வழியை மட்டும் தேடக்கூடிய உங்களுக்கு இப்போ வரைக்கும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குருவினால எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கேந்திரத்தில் அமர்ந்த குரு உங்களுக்கு பெரிய நன்மைகளை எப்பவுமே செய்யலை. இதுதான் உண்மையான விஷயம். ஆனால் இப்போ 8ஆம் வீட்டில் அதிசாரமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய குருவால் அடுத்து வரக்கூடிய 48 நாட்கள் அங்கே அமர்ந்து பலன் தர போகிறாருங்க. இப்போ யோசிக்கிறது என்ன? அஷ்டமத்தில் ராசிநாதன் மறையிறதுனால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாங்க. உங்களுடைய ராசிநாதன் கடகத்தில் உச்சம் அடைகிறாருங்க. இதை நீங்கள் மறக்காதீங்க. இந்த அதிசாரத்தில் உச்சம் அடைகிறதுனால திடீர் யோகா அமைப்புகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபத்துவம் அடையக்கூடிய இடம்ங்க. இதனால் வெளிநாடு வெளிமாநில வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட நல்ல செய்திகள் கிடைக்கும். பயணங்கள் அதிகரிக்கும். அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணுங்க. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது, இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது, நேரத்துக்கு தூங்குறது, சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது, குறிப்பாக பார்த்திங்கன்னா வெளி உணவுகளை தவிர்த்தே ஆகணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி செய்யவே கூடாத விஷயம் எழுதி வேணால் வச்சுக்கோங்க. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாதுங்க. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் பண்ணவே கூடாதுங்க. மற்றவன் வாங்குறான், நான் போய் கூட நிற்கிறேன், அந்த பேச்சுக்கே இடம் வேண்டாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னது தான். உங்களுடைய குணம் என்னங்க? தான் உண்டு, தன்னோட வேலை உண்டு, அதில் நில்லுங்க. உதவி கேட்டு வர்றாங்களா, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. உங்கள் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையை நான் சரி பண்ணுறேன், சீர் பண்ணுறேன், ஏன்பா இப்படி இருக்க, இப்படி இருக்காத, அப்படி இருக்காத, இந்த அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்கள திருத்துறேன், முன்னேற்றேன் அப்படின்னு போய் நின்னீங்க அப்படின்னா மொத்தமும் சீரழிஞ்சு போயிடும். ஸோ குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் போதுங்க. அதாவது நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பாயுங்கிற மாதிரி நீங்கள் நல்லா இருந்தால் மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் பேச்சில் இனிமை கூடும். பல காலமாக முடியாத விஷயங்களை கூட இந்த அதிசார குரு காலகட்டத்தில் நீங்கள் பேசியே சாதிப்பீங்க. ஏப்பா பேச்சாலேயே மயக்கிட்டியேப்பா, உள்ளே போயிட்டு பாருப்பா, பெருசாக பல்ப் வாங்கிட்டு வரப்போகிறான் அப்படின்னு சில பேர் நிற்பாங்க. ஆனால் பேசி காரியம் சாதிக்கிறதுல வல்லவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க. செயலும் சரி, பேச்சாலும் சரி, வீச்சாலும் சரி, நாங்கள் அப்படியா அப்படிங்கிற மாதிரி பேசியே கவுத்துருவீங்க. ஆனால் உண்மையை பேசுவீங்க. அந்த மாதிரி தாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க. வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடங்குவீங்க. எதிர்பார்த்த அப்ரூவல் கிடைக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த சொத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வீடு கட்ட எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். தாயார் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். உங்களை பல பேர் வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்து சேரும். அது கோர்ட்டு பெரிய கேஸு கூட இருந்துட்டு போகட்டுங்க. சாதாரணமாக பேசி சரி செஞ்சுருவீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி 12ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு. சுப செலவுகள் அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் போக நினச்ச கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க. தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. புண்ணிய யாத்திரைகள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீண்ட நாள் மனசில் நினச்சிட்டு இருந்த பிரச்சனைகளை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க. நிம்மதியான தூக்கம் வரும். மொத்தத்தில் இந்த குருவோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்குங்க. நல்ல பலன்களை கொடுக்கும். மூலம் உத்திராட்ட நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அதாவது ஓரளவு அப்படின்னா புரட்டாதியை கம்பேர் பண்ணுறப்போ மூலத்திற்கும் உத்திராட்டத்திற்கும் கம்மிங்க. ஆனால் மொத்தத்துலேயுமே தனுசு ராசிக்கு சிறப்பான வளர்ச்சின்னே சொல்லலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசணும் அப்படின்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகராசிக்கு உச்சநிலை அடைகிறதால தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது 8ஆம் இடம் அதிசார ஸ்தானம், சோதனைகள் வரலாம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது அதிசார ஸ்தானம், சோதனைகள் வரலாங்க. ஆனால் குருவோட சக்தியால் சோதனைகள் கூட உங்களுக்கு வெற்றியாக மாறும்.
ஒருத்தவங்க உங்களை அடிக்கணும்னு வர்றான், அவன் வந்து அடிக்காமல் திரும்பி போயிடுறான். அவங்களால வந்து உங்களை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. யாராவது உங்களை எதிர்க்கணும்னு நினச்சா கூட சரிங்க, அது அவங்களுக்கே திரும்பி போயிடும். அதை தவிர்த்து பாதிப்பை கொடுக்காதுங்க. அதிர்ஷ்டம், புண்ணியம், பிள்ளை பாக்கியம், திருமணம், தொழில், வெளிநாட்டு யோகம் எல்லாமே சிறக்கக்கூடிய காலமாக வந்து நிற்கிது. குறிப்பாக ஆண்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. சொந்தமாக தொழில் செஞ்சாலும் சரி, நீங்கள் தொட்டது எல்லாமே முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் தாங்க இருக்குது. வில்லையும் அன்பையும் தனது ராசி சின்னங்களாக கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா யாருங்க? நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனையோ பேர் எதிர்த்து நின்னாலும் சரி, முடியாதுடா நீ அவ்வளவு தாண்டா அப்படின்னு சொன்னாலும் சரி, முடியாத விஷயத்தை முடிச்சு காட்டுறது தான் தனுஷோட பழக்கம். எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. இதனாலேயே உங்களை எல்லாருக்குமே பிடிச்சதும் உண்டுங்க. எல்லாருக்கும் பிடிக்காததுக்கு காரணமாகவும் இதுதாங்க இருக்குது. எப்படிடா இவன் மட்டும் என்ன நடந்தாலுமே சமாளித்து நிற்கிறானே, லட்சமாக இவ்வளோ நஷ்டமாகி போச்சு, இவன் நிலமை நமக்கு இருந்தால் அவ்வளவுதான், நம்ம இந்நேரம் தூக்கில் தொங்கி இருப்போம், தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிக்கக்கூடிய கஷ்டங்களை கூட தனுசு ராசி அனுபவிச்சிருக்குங்க. ஓகேவா? அப்போவுமே இல்லை, எதையுமே விட்டுறக்கூடாது, ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு வெற்றி நடை போடுவீங்க. இதுதாங்க தனுசு. நல்லா இருக்கட்டும், இப்போ என்ன எங்களை பற்றி சொல்ல வர அப்படின்னு தாங்க கேட்குறீங்க. வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வர்றீங்க. ராசி சக்கரத்தில் 240 முதல் 220 வரையிலான ஆரப்பதிகள் உங்களுடைய ராசியில் அடங்கும். அதாவது ராசி புருஷனுக்கு 9வது ராசி தனுசு. எந்த கிரகத்துக்கு உச்சமோ நீச்சமோ ஏற்படாத ராசிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் நட்பு வீடு. புதன், சனி, சுக்கிரன் இது வந்து பகை வீடு. அப்போது சாதகமான கிரகங்களினுடைய திசை நம்மளுடைய ராசியில் நடக்கிறப்ப நமக்கு நல்லது நடக்கும். பெருசாக நம்ம வந்து முயற்சி பண்ணலைனாலும் தடை தாமதங்களை தாண்டி நல்லது நடக்கும். ஆனால் நமக்கு பகை கிரகங்களினுடைய அமைப்பு நடக்கிறப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லையா? அது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய ராசி சின்னத்தை வச்சு உங்களுடைய குணாதிசயங்களை நம்ம சொல்லிடுறாங்க. கையில் வெள்ளேந்திய மனுஷன், குதிரை உருவத்தோட, இது இரண்டுமே இணைஞ்சிருக்கிற காட்சி தாங்க. மனுஷன் மற்றும் விலங்கு இரண்டினுடைய இயல்புகளும் தான் இந்த ராசிக்காரன் நீங்களே பார்க்க முடியும். அப்போ என்ன, நாங்கள்லாம் மனுஷங்க இல்லையா, நாங்கள் மிருகங்களா அப்படின்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்படி சொல்லலைங்க. இப்போ மனுஷன் யோசிக்கிறான், தயக்கப்படுறான், நான் விலங்கு என்ன பண்ணுது, யோசிக்கிறது தயக்கம் இல்லாமல் நேர்மையாக செயல்படுது இல்லையா, அந்த குணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்னன்னு சொல்கிறேன். சில நேரங்களில் சிந்தனையோடு செயல்படுவீங்க, சில நேரங்களில் ஆராயவே மாட்டீங்க. செயல்பட்டுட்டு வரக்கூடிய பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? திட்டமிடுதலும் திட்டமிடாமல் செயல்படுறதும் உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்க சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க வந்து வலுப்பெற்று இருந்துச்சு அப்படின்னா அதே நேரம் காலம் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொட்டி தீக்கிறோம். பேரு புகழோட நல்ல உச்சபட்ச வாழ்க்கைக்கு போயிடலாம். இதுவே சனி, சுக்கிரன் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டா, சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க 3 பேரும் இணைஞ்சிட்டா வாழ்க்கையில் நிறைய எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது 2 பேர் பகையாளியாக நிற்கிறாங்க. சனியும் சுக்கிரன் பகையாக நின்னா கூட இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 பேரும் இணைஞ்சிருந்துட்டா இது வந்து உங்கள் ஜாதகம். ஒரு ஜோதிடத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இந்த 3 பேரோட இணைவு வந்து பார்த்தாக்கா எப்பேற்பட்ட எதிரிகளுமே தும்சமாகக்கூடிய அமைப்பு. எட்ட முடியாத உயரத்தை எட்டுவீங்க. இதில் புதன் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட ஒட்டுமொத்த வலிமையுமே உங்களுக்கு அருளிடுவார். நீ முன்னாடி என்ன சொன்ன, புதன் பகவானே எனக்கு பகை வீடுன்னு சொன்ன இல்லையா? ஆமாங்க. ஆனால் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், சுக்கிர பகவான் அளவுக்கு உங்களுக்கு பகை வீடு கிடையாதுங்க. உங்களுக்கு லக்னாதிபதி குரு, அவரே 4ஆம் வீட்டுக்கு உரியவராக வர்றாரு. ஸோ தனுசு ராசிக்காரங்க வந்து பெரும்பாலும் அறிஞர்களாக இருப்பீங்க, மேதாவிகளாக இருப்பீங்க, சிந்தனை வளம் அதிகம், உடல் வலிமை அதிகம், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தகுதி பிறவியிலேயே இருக்குது. வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு யாரோட துணையும் வேண்டாங்க.
பெற்றவங்க துணை வேண்டாம், போகிறவங்க துணை வேண்டாம், கூட பிறந்தவங்க துணை வேண்டாம், யார் துணையும் வேணாம். ஆனால் எல்லாருக்குமே முன்னாடி போய் நின்றுக்குவாங்க. என்ன பிரச்சனை, 1000 பிரச்சனை வந்து நிற்கட்டுமே, அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசி அந்த பிரச்சனையை வந்துட்டு முடிச்சு விட்டுருவாங்க. இளம் வயதாக இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மற்றவங்க எல்லாரும் பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு, ஏப்பா நீ தான் இதை பண்ணியா, இவ்வளவு பணம் வச்சிருக்கியா, இந்த தொழில் நீ செய்கிறியா அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய நடை உடை பாவனைக்கும் செயல்பாடுகளுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. அப்படி எல்லா இடத்துலையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்படக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தை துணிச்சலோட செயல்படக்கூடியவங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உங்களை புகழ்ந்து பேசி சாதிக்கிறது உங்களுக்கு சுத்தகமாக பிடிக்காதுங்க. சிம்பிளாக ஜால்ரா அடிக்கிறவங்கள உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஜால்ரா அடிக்கிறதும் பிடிக்காது. இதே நேரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான ஆட்கள். பொழிய அப்படின்னு சொல்லிட்டு நகர முடியாதுங்க. இடம் பொருள் ஏவல் தெரியாமல் வெளிப்படையாக பேசி பிரச்சனைகளுக்கு ஆகவும் நீங்கள் நிற்கிறீங்க. சில நேரங்களில் வெள்ளந்தியான பேச்சால் வாய்ப்புகளை பறிக்கொடுக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்குங்க. இதனால் பேச்சில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. பெரும்பாலான தோல்வியை ஒப்புக்கொள்ள விருப்பம் இருக்காது. ஆனால் உங்களுடைய பலவீனத்தை மற்றவங்க மேலே சுமத்துறதுல நீங்கள் வல்லவங்க. துலாம்ங்க. அதிபதி யார்? சுக்கிரன். இதனால் நீங்கள் ரியல் எஸ்டேட், காரு வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி தொழில்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கான அதிபதி செவ்வாய் வர்றாருங்க. மகான்களினுடைய ஜீவ சமாதி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. போராட்டமான சூழ்நிலை இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்தையும் வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகான்களினுடைய வழிபாடு உங்களுக்கு கொடுக்குங்க. பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்தவங்க சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, போராடி இருந்திருப்பீங்க. ஆனால் பயப்பட வேணாங்க. இப்போ நீங்கள் எந்த பருவத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இளமை பருவத்தில் இருக்கீங்க, முதுமை பருவத்தில் இருக்கீங்க அப்படின்னா சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க, சுகபோக வாழ்க்கை அமையும். அதோட சொந்த வீடு அமையும். நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க இல்லையா, குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு 5 முதல் 7 வயசுக்கு உள்ளாவி சொந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ராசி அதிபதியான குருவை கோச்சார அடிப்படையில் சந்திரன் அடிக்கடி சந்திக்க நேர்றது குரு சந்திர யோகம் ஏற்பட்டு இவங்களுக்கு சொந்த வீடு ஈஸியாக கிடச்சிருங்க. இதில் கிடைக்கலனாலும் இப்போ வந்து அமைய போகுதுங்க. உங்களுக்கு இந்த சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் தடைப்பட்டு போகுது அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள மண்ணச்சநல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய பூமிநாதரை ஒரு தடவை குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சொந்த வீடு மற்றும் மனை வாங்கிறதுல இருந்த தடை தாமதங்கள் விலகி ஜாதக ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன தோஷங்கள் இருந்தாலும் கூட அந்த பூமிநாதனுடைய அருளால் அது எல்லாமே நீங்கி சொந்த வீடு மனை அற்புதமாக அமையுங்க. இது சத்தியம். இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவாக சொல்லட்டுமா? தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நேரமே குடும்பத்தில் சில உணர்வுகள் இருக்குங்க. சில நேரங்களில் சிரமம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ரெண்டுமே கலந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சின்ன வயசில் உடல் பாதிப்பு இருந்திருக்கும், இடமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க, பெற்றோர்களினுடைய பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருப்பீங்க. குரு கிரகத்தோட கருணையினால் சின்ன வயசுலேயே அறிவு விதைகள் உங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த தனுசு ராசி குழந்தை ஏன் எதுக்கு எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுல அதீத கவனம் செலுத்தும். பள்ளி நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சில சோதனைகளை கொடுத்துருப்பார், படிப்பில் இடையூறை கொடுத்துருப்பார், நண்பர்களால் மன அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் 16 வயசுலேருந்து 19 வயசில் கல்வியில் பெரிய யோகம் அமைஞ்சிருக்குங்க. வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்பு, உங்களுடைய திறனை மேம்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புமே கிடச்சிருக்கு. குரு திசை உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா வெற்றி உங்கள் பக்கம் தாங்க. இதுவே நீங்கள் 23 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இப்போது தொழில் வாய்ப்பு நல்லாயிருக்கும், திருமண யோகம் இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் முயற்சி பண்ணலாம். 28 வயசுக்கு மேலே பெரிய முன்னேற்றம் வரும், பதவி உயர்வு கிடைக்கும், சொத்து யோகம் இருக்குது. ஆனால் 30 வயசு முதல் 33 வயசு வரை சனி பகவானினுடைய சோதனை வந்து நிற்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார், குடும்பத்தில் கருத்து வேறுபாடை கொண்டு வருவார். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு கேட்டால் பொறுமை தாங்க.
ஆன்மீகம் இருந்துச்சுன்னா கடவுளை நம்புங்க. காலம் கடந்து போகும். இதில் நீங்கள் குறிப்பிட்ட பரிகாரம்னு கேட்டிங்கன்னா சனி குரு செவ்வாய் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்கிறது, அனுமனுடைய கோவில் தரிசனம், நாகதோஷ பரிகாரம், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக சேர்க்கும். அதே மாதிரி 36 வயசில் இருக்கீங்க, இதை தாண்டி அப்படின்னா 42 வயசு வரைக்கும் பண யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம், சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். 43லேருந்து 46 வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா முன்னேற்றம், வியாபாரத்தில் விரிவாக்கம். ஆனால் 48லேருந்து 50 வரைக்கும் ராகுவால் சோதனை, கேதுவால் சோதனை, பிரச்சனை வருங்க. உடல் பாதிப்பு வரும். குரு சாதகமும் இருக்குது இந்த நேரத்தில். அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் பொற்காலமாக மாற்றிக்கலாம். இந்த கேது பிரச்சனையை நம்ம சரி செய்கிறதுக்கு புதன்கிழமைகளில் விநாயகர் பெருமானினுடைய வழிபாடு, ஸ்ரீ லக்ஷ்மி